ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து நம்ம சுரேகாவை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ அது எப்படி, அது எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம நந்தினி வந்து கௌஷிகை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கௌஷிக் யாருங்கிற விஷயம் நம்ம நந்தினிக்கு தெரிய வந்துடுது. ஆனால் கௌஷிக்கு பின்னாடி மாதங்கி இருக்கிற விஷயம் வந்து நம்ம நந்தினிக்கு தெரிய வரல. இப்போ தான் மாதங்கி வந்து அந்த வீட்டுக்கு சிஇஓவாக அந்த கம்பெனியை வந்து கேம்பெயின் மாதிரி வீட்லேயே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி மாதங்கி வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வந்து பெரிய ஆட்டத்தையே பண்ண போகிறாங்க, உருவாக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து தெரிய வருது. ஏன்னா இப்போ மாதங்கி நல்லா யோசித்து பாருங்கள், மேபி சீரியலில் இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ரஞ்சித் வந்து இந்த சீரியலில் நுழைஞ்சப்போ என்ன நடந்துச்சுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரஞ்சித் அந்த வீட்டிலே இருந்தனால மட்டும்தான் நம்ம நந்தினினால் ரஞ்சித் யார், எதுக்காக ரஞ்சித் வந்து இப்படி பண்ணுறான், எதனால் வந்து சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்க ரஞ்சித் பார்த்தா, எதனால் அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு இறந்து போனாங்க, யார் அந்த பொண்ணு பேர் கூட அதுக்குள்ளே மறந்துடுச்சுங்க. அந்த எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேர் நேம்ஸ்லாம் மறந்துடுச்சு. ஒரு பொண்ணு இறந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு எப்படி வந்து செத்து போனாங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் ரஞ்சித் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இது எல்லாமே எப்படி தெரிய வந்துச்சு நல்லா யோசித்து பாருங்கள். ரஞ்சித் அந்த வீட்டிலே இருந்தனால. இப்போ எப்படி அதே மாதிரி 3 முடிச்ச சீரியலை கொண்டு வராங்கன்னா, மாதங்கி வீட்டிலே இருக்க போகிறது வந்து ரஞ்சித்தோட பிளானாக இருந்தாலும், ஆனால் ரஞ்சித்துக்கு தெரியல பாருங்க. நந்தினி வீட்டில் இருந்தால் மாதங்கியோட ஒரு செயலையும் வச்சு நந்தினி மாதங்கியை கண்டுபிடிச்சிருவாங்கிறது ரஞ்சித்துக்கு தெரிய மாட்டேங்குது. ரஞ்சித் என்ன நினைக்கிறாங்க, நந்தினி அம்மா பெரிய ஆள்னா மாதங்கி அம்மம்மம்மோ பெரிய ஆள், நந்தினி 8 அடி பாய்ச்சா மாதங்கி 16 அடி பாய்வா, அதனால நம்ம மாதங்கியெல்லாம் நந்தினினால ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம நந்தினிலாம் வந்துட்டு வேஸ்ட்டு குப்பை அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் யோசிச்சாப்புல போல். யோசனால மாதங்கியை அந்த வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மாதங்கி அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம நந்தினிக்கு மாதங்கி யார் என்ன விவரம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய தான் போகுது. இந்த மாதிரி தான் நம்ம நந்தினி மாதங்கியை பற்றின முழு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சூர்யாவையும் காப்பாற்ற போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நந்தினி மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு நானாக சொல்ல வரேன். ஆனால் நான் சில விஷயங்கள்லாம் வந்து சீரியல்ஸில் முன்னாடியே கெஸ் பண்ணுவேன். இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோன்னு கெஸ் பண்ண மாதிரி இது வரைக்கும் சரியாக தான் நடந்திருக்கு. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம நந்தினி வந்து ஒரு கட்டத்தில் கௌஷிக் பற்றின விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கௌஷிக் ஒரு வீட்டில் இறங்கி போகிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. கௌஷிக் உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அப்புறம் ஒரு கால் பேசுகிறாங்க. திரும்பியும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம நந்தினி நினச்சா கௌஷிக்கிட்ட போயிட்டு நான் தொடருங்கிற எபிசோடில், நேற்றுக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நந்தினி தம்பி 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 தம்பின்னு பேச போயிருப்பாங்க. பேச போனால் வந்து அங்கே வந்து கௌஷிக் வந்து நின்றுக்க மாட்டாங்க, பைக் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த பைக்கை தான் நந்தினி வந்து எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. நமக்கு தோணும், என்னம்மா இப்போ நீ ஃபாலோ பண்ணிட்டு போவ, கௌஷிகை நீ மீட் பண்ணிடுவியா, கண்டிப்பாக நீ மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துச்சு. கௌஷிகை அன்னைக்கு நம்ம நந்தினி மிஸ் பண்ணிட்டாங்க. கௌஷிக் வேற ஒரு வழியாக போயிட்டாங்க. ஆனால் நம்ம நந்தினி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க, என்ன இந்த பையன் யார், புனிதாவை கூப்பிட சாயங்காலம் எப்படியும் அவன் ஆஃபீஸ்லேருந்து புனிதாவை கூப்பிட்டு வருவான்ல, அப்போ நம்ம இவனை போய் கையும் காலமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதே மாதிரியே சாயங்காலம் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் சூர்யா வந்துடுறாங்க. அந்த சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்ததுக்கப்புறமா நம்ம நந்தினினால போக முடியாது. ஏன்னா சூர்யா எப்படின்னா பல கேள்வி கேட்பாங்க. ரஞ்சித்தோட விஷயத்த ரஞ்சித்தை காட்டி கொடுக்குறக்கே நம்ம நந்தினி எவ்வளோ போராடினாங்கன்னு நமக்கு தெரியும். சூர்யாக்கிட்டே அவ்வளோ பெரிய போராட்டங்க. சூர்யாவை வந்துட்டு சமாளிக்கணும். நந்தினி அந்த ஃபங்க்ஷனெல்லாம் ஓடி ஆடி திரிஞ்சு விளாண்டு அந்த ஃபோனெல்லாம் தொலைச்சப்போ ஃபோனெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சூர்யாவை சமாளித்தாங்க. சூர்யா என்னன்னா ஸ்டேஜில் என் பக்கத்துலேயே இரு, என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி. நந்தினி எங்கேயுமே போகல. எனக்கே ஆத்திரமாக இருந்துச்சு, இன்னும் சூர்யா சார் எப்பயுமே கரெக்டாக பண்ணுவீங்க, இப்போ என்ன சார் நந்தினி அக்காவை போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்துட்டு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் வந்து அதுலேயும் வந்து நந்தினி கடந்து புரண்டு பிறண்டு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக உண்மையை கண்டுபிடிச்சி அந்த ரஞ்சித்தை போராடி மாட்டி கொடுத்தா
அங்கே தாங்க பூம்னு வெடிக்குது பெரிய பிரச்சனையே. இவ்வளோ நாள் சின்ன சின்ன பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருந்த நம்ம நந்தினியோட வண்டி இப்போ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது. தங்கச்சி கௌஷிக் கிட்ட லவ் பண்ணுறங்கிற பேரில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்க சுரேகானால நந்தினி மேலே ஒரு கொலைப்பழி இருக்கு. வஞ்சன்ஸு மாதங்கி நந்தினினால அந்த ஆஃபீஸ் வந்து சின்ன பின்னமாக போக போகுது. ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாம் இப்படி நடக்கணும்னு இருந்தாலும் கடைசியில் எப்படி போய் முடிய போகுது? நந்தினி தான் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாங்க. சூர்யாவை சூர்யாவை அந்த கம்பெனியை புனிதாவை அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் நந்தினி தான் காப்பாற்ற போகிறாங்க. இன்னும் சொல்லணும்னா சூர்யா சார் இதில் வந்து 8 விதமான ஹீரோனா நந்தினி 10 விதமான ஹீரோயினியாக இருக்காங்க. ஆனால் சூர்யாவோட ஆக்டிங் பயங்கரமான ஆக்டிங்கை யாருனாலே அடிச்சுக்க முடியாது. சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னு உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. 3 முடிஞ்ச சீரியல்லே நம்ம எல்லாருமே ஆர்வத்தோட பார்க்குறது சூர்யாவோட ஆக்டிங்கை தான் நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நந்தினி புனிதாவை கூப்பிட்றதுக்காக ரெடி ஆகிறாங்க ஈவினிங். கல்யாணம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அப்பைன்னு பார்த்து நம்ம சூர்யா நேரடியாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா சூர்யா கேட்குறாங்க நந்தினி கிட்ட, நந்தினி நீ எங்கே போகிற, எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு. ஐயோ வந்துட்டாரா இவர், சும்மாவே நந்தினியை போட்டு கேள்வியாக கேட்பாரு. இத்தனைக்கும் நந்தினி பண்ணுற எல்லாமே சரின்னு தெரிஞ்ச சூர்யா நந்தினி ஏன் இவ்வளோ கொஸ்டின் பண்ணுறாரு, ஏன்னா நந்தினியோட சேஃப்காக தான் இவ்வளோ கொஸ்டின் பண்ணுறாரு. நந்தினி கிட்ட சொல்லிட்டாரு, நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், வீட்டில் யார் என்ன வேலை செஞ்சாலும் அது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாரு. கிச்சன் வேலை செய்யாத, யாருக்கும் காஃபி போட்டு கொடுக்காத, மாதங்கிக்கு காஃபி போட்டு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டாரு. சொல்லிட்டதுக்கப்புறமா நம்ம நந்தினி இப்போ திரும்ப எங்கேயோ வெளியே போகிறாங்க. வெளியே என்ன வேலை இருக்கும் நந்தினிக்கு, எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி சொல்கிறாங்க, நான் போய் புனிதாவை போய் கூப்பிட்டு வர போகிறேன். என்ன இது புதுசாக இருக்குது, புனிதாவை கூப்பிட்டு வர போறியா, புனிதாலாம் அவர் அபிடோ போட்டு வந்துடுவா, நீ எதுக்காக கூப்பிட்டு வர போகிற அப்படி. ஐயோ அதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் எது பண்ணாலும் கரெக்டாக தானே இருக்குன்னு உங்களுக்கு தோணுதில்ல, அப்புறம் என்ன பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதோட நம்ம சூர்யா, நந்தினி புனிதா தானே உனக்கு கூப்பிடணும், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சூர்யா சார் நான் போய் கூப்பிட்டு வரேன் சூர்யா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியவே முடியாது, நீ வீட்டில் இரு. இங்கே பாரு நந்தினி, வெளியெல்லாம் போனால் உனக்கு டஸ்ட் வருமா வராதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நந்தினி இப்படி கணத்தில் இப்படி தடவிட்டு, ஐயோ சூர்யா சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நான் போய் புனிதாவை போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ புனிதாவை கூப்பிடுன்னு இது பண்ணுற, சம்திங் இஸ் ராங் நந்தினி, நீ ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறேன்னு தெரியுது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த சம்திங் படத்தில் அந்த மாதிரி சம்திங் நோ 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 நத்திங் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் மாதிரி நம்ம நந்தினி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்து என் தங்கச்சியை கூப்பிட்டு வரேன் அப்படி. ஆனால் சூர்யா கடைசி வரைக்கும் நான் போய் கூப்பிட்டு வரேன் நீ பேசாமல் இரு அப்படி சொல்லிட்டு நந்தினியோட வாயை முடிட்டு சூர்யா தான் போய் புனிதாவை பிக்கப் பண்ணலான்னு போகிறாங்க. கௌஷிகா நந்தினி பார்ப்பாங்கன்னு பார்த்தா நம்ம சூர்யா தான் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டடா.